பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் அநியாயக்காரன் யார், பெரிய அநியாயக்காரன் யார், ஃபமன் அظلم மிம்மன் கதப அலல்லாஹ் வகذب பிஸ்ஸித்கி இذ ஜாஅ அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில்காஃபிரீன் வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி உலாயிக ஹுமுல் முத்தகூன். இந்த ஆயத்தை பற்றியெல்லாம் நேற்று உங்களுக்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டது. ரபீபன அனஸ் அவர்களுடைய சிராத்தில் பார்த்தீர்களேயானால் வல்லதி ஜா பிஸ்ஸித்கி என்ற வார்த்தைக்கு பகரமாக வல்லதீன ஜாவு பிஸ்ஸித்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எந்தெந்த நபிமார்களெல்லாம் உண்மையை கொண்டு வந்தார்களோ அவர்களெல்லாம் அப்படிங்கிற அந்த அர்த்தம் அதிலே வரும். குரானில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வல்லதி ஜா பிஸ்ஸித்கி, யார் உண்மையை கொண்டு வந்தாரோ, அதாவது பெருமானார் அவர்களை குறிக்கக்கூடிய சொல். அதில் அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குரானில் இருக்கக்கூடிய வார்த்தையை வைத்து பார்க்கும்போது வல்லதி ஜா பிஸ்ஸித்கி என்றால் உண்மையை கொண்டு வந்தவர் நபி அவர்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தம்தான். சத்தக பிஹி என்பதை கொண்டு கருத்து உண்மைப்படுத்தியவர்கள், அதாவது முஸ்லிம்கள், நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முத்தகூன், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், பேணுதல் உள்ளவர்கள். அல்லாஹ் தஆலாவை யார் அஞ்சினார்களோ, ஷிர்கு குஃப்ரிலே இருந்து யார் தவிர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அவர்கள் அந்த சொர்க்கத்திலே எதை விரும்புவார்களோ, எதை கேட்பார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். லஹும் மா யஷாஊன இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அவர்கள் விரும்பியது அவர்களுடைய இறைவனிடத்திலே இருக்கும். என்ன கேட்குறாங்களோ அது அங்கே கிடைக்கும், சொர்க்கத்தில் கிடைக்கும். ذَلِكَ جَزَاءُ الْمُحْسِنِينَ, இதுதான் அந்த நல்லவர்களுக்கு இறைவன் புறத்திலே இருந்து கொடுக்கப்படக்கூடிய கூலி. அது மட்டுமல்லாமல் லியுகஃபிர அல்லாஹு அன்ஹும் அஸ்வா அல்லதி அமீலு, அவங்க செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் கபூலாக்கப்படுகிறது. குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது உலாயிக அல்லதீன நதகப்பலு அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய நன்மைகளெல்லாம் நாம் கபூல் செய்கிறோம், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றோம், இவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். எது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதோ அந்த வாக்களிக்கப்பட்டது அது அவர்களுக்கு கிடைக்கும். வயஜ்ஸியஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனில்லதி கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமல்களுக்கு அழகான கூலி, த பெஸ்ட் கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? நாயகமே, வயுகவிஃபூனக பில்லதீன மின் தூனி, அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்களை கொண்டு உங்களை அவர்கள் பயம்படுத்தாட்டுகின்றார்கள், பூச்சாண்டி காட்டுறாங்க. ஒமன் யுதுலில்லாஹு ஃபமாலஹு மின் ஹாத், அல்லாஹ் யாரை வழிகேட்டிலே விட்டு விட்டானோ அவனை நேர்வழிப்படுத்தக்கூடியவன் யாரும் கிடையாது. அல்லாவே அவனை நசீபில் அவன் வழிகட்டு போயிடுவான்னு சொல்லி அல்லாஹ் எழுதி விட்டான் அப்படின்னா அவனை நேர்வழி காட்டக்கூடியவன் யார் இருக்க முடியும்? ஃபமாலஹு மின் ஹாத் ஒமை யஹ்தில்லாஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்தானோ, நேர்வழிப்படுத்தினானோ, ஹிதாயத்து கொடுத்தானோ, ஃபமாலஹு மின் முதில், அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. யாரும் அவனை வழிகெடுத்து விட முடியாது, சைத்தானாலே கூட முடியாது. சைத்தான் எல்லாரையும் வழிகெடுத்துட மாட்டான், அது அவனுக்கே தெரியும். யார் அல்லாவை பயந்தவர்களாக இருப்பார்களோ அவங்கிட்ட சைத்தானுடைய பப்பு வேவாது. ஆனால் மற்றவங்க யாருடைய தபியத், யாருடைய சுவாபம், யாருடைய ஜெஹன் சிந்தனை, யாருடைய இதயம் சைத்தானோட ஒத்து போகுதோ அவன் தான் சைத்தான் பீச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே சைத்தான் பின்னால் போவான். அதுதான் அல்லாஹ் யாரை வழிகெடுத்தானோ அவனுக்கு நேர்வழி காட்டுறவன் யாரும் இல்லை. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ ஃபமாலஹு மின் முதில், அவனை வழிகெடுப்பவனும் யாரும் கிடையாது.
யாராலையும் வழி எடுக்க முடியாது. அலைஹிஸ்ஸலாஹு பிஅஸீஸின் ஸின்திகாம், யாவரையும் நிறைத்தவனாக, பழிவாங்கக்கூடியவனாக, ஸின்திகாம் பழி தீர்ப்பவன் அல்லாஹ் இல்லையா? அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். நாயகமே, வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை படைத்தது யார் என்று அவர்களிடத்தில் நீங்க கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, லா யகூலுன்ன அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தான் படைச்சான் அப்படி சொல்லுவாங்க. நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் கூறுங்கள், குல் அஃபராய்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹி இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹ் எனக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் என்று நாடிவிட்டால், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நீங்கள் அழைக்கிறீர்களே, அந்த தெய்வங்கள் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரி, அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த தீங்கை நீக்கி விடுவார்களா? அவங்களால முடியுமா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லது அல்லாஹ் ரஹ்மத்தை எனக்கு நாடிட்டான் அப்படின்னு சொன்னா, நீங்க சாமி தெய்வம் அப்படியெல்லாம் சொல்றீங்களே, ஹல் ஹுன்ன முன்சிகாத்து ரஹ்மத்தி, அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தான் தடுத்து விட முடியுமா? இதை நீங்க கவனிச்சீங்களா? முடியுமாப்பா? கேளுங்க அவங்க கிட்ட, சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். போங்கடா, என்ன செய்யணுமோ செய்யுங்க, என்ன பேசணுமோ பேசுங்க, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அலைஹி யதவக்கலுல் முத்தவக்கிலூன், சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக அந்த அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார்கள். நபியே நீங்கள் கூறுங்கள், கொல் யா கௌமி இமலு அலா மக்கானத்திக்கும், உங்களுடைய நிலைமையிலேயே இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள். என்னுடைய சமுதாயமே என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இன்னி ஆமிலும், நானும் என்னுடைய நிலையில் இருந்து கொண்டு நானும் செய்து கொண்டு தான் இருக்கக்கூடிய அமல் செய்பவன் தான். வசௌப தஅலமூன், நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க வெகு சீக்கிரம். பஹுத் ஜல்த் மாலும் கர்லீங்க, ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சுக்குவீங்க எது உண்மை, எது பொய், எது ஹக்கு, எது பாத்தில், எது சத்தியம், எது அசத்தியம், எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். மையாத்தீஹி அதாபு யுஹ்ஸி, இழிவான வேதனை யாருக்கு வரப்போகிறது? வயஹில்லு அலைஹி அஸாபுன் முகீன், நிலையான வேதனை யார் மீது இறங்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. ஐயா சௌஃப தஅலமூன், வெகு சீக்கிரம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். இந்த ஆயத்துகளுக்கு சில விளக்கங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக,